சிவராசன் டாப் சீக்ரெட் அத்தியாயம் 11. இணைந்தேன் புலிகள் இயக்கத்தில். தமிழர் வரலாறு வீரத்தின் அடையாளம் புலி. தற்போது புலிகள் அருகிவிட்டதைப் போல தமிழினத்தின் தொன்மையும் வீர மரபும் கால ஓட்டத்தில் மறைந்துவிட்டது. நாம் அவற்றை மீளப் பெற எத்தனிக்கிறோம். அதன் வெளிப்பாடுதான் நம் இயக்கத்தின் புலிச்சின்னம். பாரதி மாஸ்டர் நிதானமாக இயல்பாக விளக்கி கொண்டிருந்தார். தென்னங்கீற்றால் வேயப்பட்ட அப்பெரிய குடில் நிரம்பி வழிந்தது. சுமார் 200 பயிற்சி போராளிகளின் கண்களும் பாரதி மாஸ்டரை நோக்கி நிலைக்குத்தி நின்றன. ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான பேச்சு. புலி அதன் குணத்தில் தனித்தன்மை வாய்ந்தது. புலி பதுங்குவது பாய்வதற்காக எனும் வாசகத்தை அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம். அதை தவிரவும் அதற்கு சில முக்கிய குணாதிசயங்கள் உண்டு. வேகம், விசை, பாய்ச்சல், உறுதி, உருமறைவு, இலக்கு, மூர்க்கம் என்பன அவை. புலியின் அந்த சிறப்பு குணங்களை தமிழன் ஒவ்வொருவரும் கைக்கொள்ள வேண்டும் என்பதே நம் தலைவரின் ஆசை. அதன் முன்னோடியாகத்தான் ராஜேந்திர சோழனுக்கு பிறகான தமிழினத்தின் மேன்மை குன்றி இன்று அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் தமிழினத்தின் விடுதலையை மீட்டெடுக்க விளையும் நம் இயக்கத்திற்கு விடுதலை புலிகள் என பெயர் சூட்டியுள்ளார் தலைவர். புலி தனியாத சுதந்திர தாகம் கொண்டது. காட்டிற்கு சிங்கம்தான் ராஜா என்றாலும் புலி தன் விடுதலை உணர்வை அடகு வைப்பதில்லை. அதுபோல் நம் நாட்டில் சிங்களவன் சிங்கக்கொடி பறந்தாலும் தமிழீழ விடுதலை புலிகளின் விடுதலை தாகம் தனியப் போவதில்லை. மிகப்பெரிய விடுதலை போராட்ட லட்சியத்தை எளிதாக பசுமரத்தாணி போல் எங்கள் மனதில் அடித்து கொண்டிருந்தார் பாரதி மாஸ்டர். அவருக்கு வயது 30க்குள்ளாகத்தான் இருக்கும். ஆனால் நல்ல அனுபவ முதிர்ச்சி. 6 அடி 2 அங்குலம். அதற்கேற்ற உடல்வாகு. முகத்தில் பாக்யராஜ் கண்ணாடி. எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகை. சில சமயம் அது நமட்டுச் சிரிப்பாக இருக்கும். அரசு அதிகாரியோ அல்லது பெரிய நிறுவனத்தின் இளம் அதிகாரியோ என்று கேட்க தோன்றும் தோற்றம். அவரை முதன்முதலாக பார்த்தபோது நமக்கு சம்பந்தமில்லாத அந்நியர் என்று நினைத்திருந்தோம். அப்படி ஒரு தோற்றம். அந்த பயிற்சி முகாம் வந்து 1 மாதம் கடந்துவிட்டது. ஆனால் அன்று காலைதான் முறைப்படி பயிற்சி தொடங்கியது. அதற்கிடையில் இந்த முகாமை விரிவாக்கினோம். புதர்களை களைந்தோம். தங்குவதற்கு புதிய குடில்களை அமைத்தோம். அவசர கால இராணுவ கழிப்பிடங்களை உருவாக்கினோம். இப்படி சின்ன சின்னதாய் தொடங்கி இறுதியில் ஒரு பெரிய கமாண்டோ பயிற்சி பள்ளிக்கான எல்லா கட்டமைப்புகளையும் நிறுவியிருந்தோம். ஆமாம், இங்குதான் தமிழீழத்தின் தலைமை பயிற்சி முகாமின் 2வது பிரிவாக செகண்ட் பேட்ச் இராணுவ கொரில்லா பயிற்சிக்கு தயாரானோம். பொலிகண்டி என்ற அந்த கடற்கரை கிராமத்தை ஒட்டித்தான் இந்த முகாம் இருந்தது. நாங்கள் வருவதற்கு முன்பு வேறு ஒரு அணி பயிற்சி முடித்து கிளம்பியிருந்தது. வாவுனியாவிலிருந்து நாங்கள் 80 பேர் இங்கு வந்தபோது முகாம் வெறிச்சோடி இருந்தது. அது ஒரு நடுநிசி நேரம். வாவுனியாவின் ஒதுக்குப்புறமான அந்த காட்டு முகாமிலிருந்து இந்த பொலிகண்டி பயிற்சி முகாம் வந்தடைந்த பயணம் மட்டுமே ஏறக்குறைய 1 மாதம் ஆயிற்று. வாவுனியா, கிளிநொச்சி, வடமாராட்சியின் கிழக்கு பகுதிகளை கடந்து வந்ததே பெரும் சாதனை. வழியெங்கும் சிங்கள இராணுவத்தின் முகாம்கள் இருந்தது. ரோந்து பிரிவு முகாம், கண்காணிப்பு முகாம், வழிகாவல் முகாம்கள், பிரதான முகாம்கள் என பலவற்றையும் கடந்து வந்தோம். இரவு நேரங்களில் அடர்ந்த காட்டுப்பகுதியை கடந்தோம். நடந்தோம். நீரேரி பகுதியில் நீந்தினோம். சில இடங்களில் படகு, சில இடங்களில் ட்ரக் வண்டி என மாறி மாறி ஆங்காங்கே தங்கி அடுத்த உத்தரவுக்காக காத்திருந்து பல தடைகளை தாண்டித்தான் இந்த முகாமை வந்தடைந்தோம். விடுதலை புலிகளின் திட்டமிடலையும் நிறைவேற்றும் திறனையும் அப்போதே கண்கூடாக கண்டு வியந்து போனேன். இங்கு எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டவர் செல்வராஜ் மாஸ்டர். அப்போதிருந்த விடுதலை புலிகளில் பொன்னமானுக்கு பிறகு அதிகம் அறியப்பட்டவர். பல நூற்றுக்கணக்கான இளம் போராளிகளுக்கு பயிற்சி அளித்து செம்மைப்படுத்தியவர். எளிமை, உறுதி, ஒழுக்கம், கட்டுப்பாடு என்றால் அது செல்வராஜ் மாஸ்டர் தான். நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. கராத்தே, சிலம்பாட்டத்தின் தேர்ந்தவர். பளுதூக்கும் வீரராகவும் இருந்திருப்பார் போலும். எங்களைப் போன்ற பயிற்சி போராளிகளுக்கு 3-4 மாதங்கள் வரைத்தான் கடும் பயிற்சி இருக்கும். ஆனால் செல்வராஜ் மாஸ்டருக்கு ஆண்டு முழுவதுமே பயிற்சி தான். ஆம், அவர் வெறுமன கட்டளைகளை இடுவதோடு நின்று விடுபவரல்ல. எங்களோடு சேர்ந்து அவரும் அந்த பயிற்சியை செய்து கொண்டிருப்பார். தன்னால் செய்ய முடியாத பயிற்சியை மற்றவர்களுக்கு செய்ய கட்டளை இடமாட்டேன் என்பார். முகாம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சிறிய குப்பை இருப்பதை பார்த்தால் தானே சென்று குப்பையை எடுத்து போடுவார். அதை பார்க்கும் மற்ற போராளிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை. அவரிடம் ஒரு கம்பீரமும் கண்டிப்பும் கலந்திருக்கும். அவரின் அடையாளமே ஒரு நைந்து போன நீல நிற ஜீன்ஸ் பேண்ட்டும்
கட்டம் போட்ட பழுப்பு நிற மேல் சட்டையும் தான். அதற்கு மேல் அவரிடம் வேறு துணி இருக்குமா என எனக்கு சந்தேகம். காலில் பச்சை நிற கேன்வாஸ் மிலிட்ரி ஷூ. எமது இராணுவ பயிற்சி ஆசிரியர், பயிற்சி முகாமின் 2வது பொறுப்பாளர். இவர்கள் தவிர முகாமின் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்திற்கென சுமார் 15 போராளிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அதில் காந்தரூபனும் ஒருவர். ஆயுத பயிற்சி எந்தளவு முக்கியமோ அதே அளவு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். மற்ற இயக்கத்தை விட புலிகளின் சிறப்பு குணமே அந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான். தினசரி காலை 4:45 மணிக்கு எழுந்து இரவு 9:45 மணி வரை என்னென்ன வேலை, பயிற்சி என்பதையெல்லாம் விளக்கி கொண்டிருந்த செல்வராஜ் மாஸ்டர் எங்களை நோக்கி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் என்றார். உடனேயே பலர் பயிற்சி எப்போது மாஸ்டர் ஆரம்பிக்கும் என கேட்டார்கள். செல்வராஜ் மாஸ்டர் சிரித்துக்கொண்டே, அது என் கையில் இல்லை தம்பியால், இதோ பாரதி மாஸ்டர், இவர்தான் அதை சொல்ல வேண்டும். பாரதி மாஸ்டர் பயிற்சி கொடு என்றால் கொடுப்பேன், நிறுத்து என்றால் நிறுத்துவேன். அவர்தான் இந்த பயிற்சி முகாமின் பொறுப்பாளர். அவர் சொல்படிதான் இங்கு எல்லாமும் இயங்கும். இனி நீங்களும் கூட அவ்வாறு தான் நடந்து கொள்ளப் போகிறீர்கள். இப்போது அவர் உங்களிடம் பேசுவார் என நகர்ந்தார். பாரதி மாஸ்டர் இப்போது ஒரு அடி முன்னே வந்தார். முகத்தில் அதே நமட்டுச் சிரிப்பு. அமைதியாக ஒரு முறை எல்லோரையும் பார்த்தார். கவனம் முழுவதும் அவர் மீது பதிந்திருக்கிறதா என்று உறுதிப்படுத்தி கொண்ட பின், என்ன தம்பியால், நாளைக்கே பயிற்சியை ஆரம்பித்து விடலாமா என்றார் சிரித்துக்கொண்டே. ஓ மாஸ்டர், ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் குதூகலத்துடன் சொன்னோம். சரி, எதற்கு உங்களுக்கு பயிற்சி? கேள்வி அதிரடியாய் பிறந்தது. எல்லோரும் திகைத்து போனார்கள். என்ன கேள்வி இது? சற்று நேரம் அமைதிக்கு பிறகு ஒரு குரல் சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடத்தான் என்றது மெதுவாக. அவரை அடுத்து பல குரல்கள். தமிழருக்கென தனி நாடு உருவாக்க, புரட்சி செய்ய, தமிழீழம் அமைக்க, சிங்களவர்களிடமிருந்து பிரிந்து போக, சிங்கள பௌத்த ஏகாதிபத்திய இனவெறி அரசிடமிருந்து நம் தமிழர்களை காப்பாற்ற, தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்ள என்று விதமாய் சொன்னார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் கேட்டார். இப்போது நாங்கள் உற்சாகமாகி துவக்கு பிடிக்க வேண்டும், குறிப்பார்த்து சுட வேண்டும், இராணுவத்தின் உத்திகளை பயில வேண்டும், கொரில்லா பயிற்சி எடுக்க வேண்டும் என பலவிதமாய் சொன்னார்கள். என்னை உள்ளிட்ட சிலர் நடப்பதை பேசாமல் கவனித்துக் கொண்டிருந்தோம். சரி, நீங்கள் சொல்வதுதான் காரணம் என்றால் ஏன் புலிகள் இயக்கத்திற்கு வந்தீர்கள்? மற்ற இயக்கங்களுக்கு போயிருக்கலாமே, அங்கும் துப்பாக்கி பயிற்சியெல்லாம் இருக்கிறது தானே என்று மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பினார். முகத்தில் அதே புன்னகை. சரியான கேள்விதான். யார் என்ன பதிலை சொல்ல முடியும்? கன அமைதிக்கு பின் ஒருவர் பேசினார். இல்லை மாஸ்டர், கம்பெனி போல் மற்ற இயக்கங்கள் இராணுவத்துடன் அதிகம் சண்டை பிடிப்பதில்லை. ஆட்கள் மட்டும் நிறைய இருக்கிறார்கள், பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் சண்டை பிடிப்பதில்லை. கேட்டால் மொத்தமாக ஒரு சந்தர்ப்பத்தில் முழு தமிழீழத்தையும் அல்லது இலங்கையையும் பிடிக்கப் போகிறோம் என்கிறார்கள் என படபடப்பாக பேசி நிறுத்தினார். அவருடைய பேச்சை ஒப்புவது போல் மேலும் சில குரல்கள் எழுந்தன. அதில் ஒருவர் ஒரு இயக்கத்தின் பெயரை குறிப்பிட்டு, இன்னும் சில மாதங்களில் அவர்களுக்கு 3-4 ஹெலிகாப்டர்கள் வரவிருப்பதாகவும், அதன் பிறகு சுலபமாக சிங்கள இராணுவத்தை தோற்கடித்து விடுவோம் என்று பிரச்சாரம் செய்வதாக பொய் வாக்குறுதிகளை மக்களிடம் அள்ளி வீசுவதாக விசனத்துடன் கூறினார். இன்னொருவர் கூறியது மேலும் வேடிக்கையாக இருந்தது. அது ஒரு படிப்பாளி இயக்கம் என்று தமிழீழத்தில் பரவலாக பெயர் பெற்றது. கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும். ஏன் நீங்கள் இராணுவத்தோடு சண்டை பிடிப்பதில்லை எனும் கேள்விக்கு, LTTE முரட்டுத்தனமாக அடிக்கடி இராணுவத்தோடு மோதி இன்னும் சில மாதங்களில் அழிந்துவிடும், அதன் பிறகு நாங்கள்தான் அந்த இடத்தை நிரப்ப தமிழீழத்தை அடையப் போகிறோம் என்பதாக சொன்னார்கள். இவர்கள் பேசும் எதிலும் எங்களுக்கு உடன்பாடில்லை. தவிர கம்பெனியில் உள்ள ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவர்களிடமில்லை. அதனால்தான் LTTயில் இணைந்தோம் என இறுதியான பதிலை பாரதி மாஸ்டரிடம் பலரும் சொன்னார்கள். பயிற்சி போராளிகளின் அறியாமையையும் அறிவையும் ஒரே கணத்தில் உணர பாரதி மாஸ்டருக்கு அந்த கேள்வி பதில் நிகழ்வு உதவியிருக்கலாம். பின் கூட்டத்தில் எழுந்த சலசலப்பை அமர்த்தி, நல்லது, உங்களை எத்தனை மணிக்கு இங்கு ஒன்று கூட பணிக்கப்பட்டது என்றார். 7 மணிக்கு என்று பதில் கூட்டாக வந்தது. சரி, எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கு வந்தீர்கள்? இப்போது ஒருவரும் வாய் திறக்கவில்லை. கனத்த மௌனம். காரணம், பாரதி மாஸ்டரின் குரலும் முக பாவமும் சற்று கடுமை காட்டியதுதான். ஒரு சிலர் மட்டும் துணிவை வரவழைத்து கொண்டு, நான் 7 மணிக்கே வந்துட்டேன் மாஸ்டர்,
என கூறினார்கள். இன்னும் சிலர் பொதுப்படையாக சில நிமிடங்கள் முன்னே பின்னே கூடிவிட்டோம் என பதிலை சொன்னார்கள். பாரதி மாஸ்டர் சொன்னார், சரியாக 7 மணிக்கு இங்கே கூடியது உங்களில் பாதி பேர் மட்டுமே. மீதி பேர் 7 மணிக்கு பிறகு வந்தீர்கள். கடைசி நபர் இங்கு வந்து சேர்ந்த நேரம் மணி 7:06 ஆகியிருந்தது என சொல்லி நிறுத்தினார். பயிற்சி மாணவர்களுக்கு இப்போது பாரதி மாஸ்டர் மீது ஒருவித மதிப்பும் மரியாதையும் கூடியது. தொடர்ந்து அவர், நான் ஏன் இதனை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் என்றால், இங்கு பயிற்சி என்பது நீங்கள் சொன்னதைப் போல் வெறுமன துவக்கு பிடிப்பது, சுடுவது, குதிப்பது, ஓடுவது அல்ல. கொரில்லா சண்டையோ அல்ல. இனி யாரும் கொரில்லா என சொல்லாதீர். அது கொரில்லா அல்ல, கொரில்லா யுத்தம். கொரில்லா மனித குரங்கை சுட்டி காட்டுவது. கொரில்லா என்பது ஒரு ஸ்பானிய வார்த்தை. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் நெப்போலியன் ஸ்பெயினை ஆக்கிரமித்தார். அப்போது ஸ்பானிய மக்கள் பிரெஞ்சு இராணுவத்திற்கு எதிராக நடத்திய பதுங்கி தாக்கிய போர் முறைதான் கொரில்லா, அதாவது GUWRILLA. அந்த நாட்டின் உள்ளூர் சொல்லான கொரில்லா இப்போது உலகம் முழுவதும் பரவி அடக்கி ஒடுக்கப்படும் மக்களின் தற்காப்பு போர் முறையாக பெயர் பெற்றுவிட்டது. இது பற்றி பின்னர் உங்களுக்கு விரிவாக பாடம் நடத்தப்படும். என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? ஆம், இங்கு உங்களுக்கு இராணுவ பயிற்சி என்பது 2ஆம் பட்சம்தான். நீங்கள் இங்கு வந்திருப்பது ஒழுங்கை கற்பதற்காக. பயிற்சி போராளிகளுக்கு ஒன்றும் விளங்காமல் முழித்தனர். பாரதி மாஸ்டர் தொடர்ந்தார், நீங்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பின்புலத்திலிருந்து வந்திருப்பீர்கள். பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பீர்கள். அவை பெரும்பாலும் நீங்கள் வளர்ந்த அல்லது வளர்க்கப்பட்ட சூழலை ஒட்டியதாக இருக்கும். சமயம், சாதி, ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடுகள் மனதில் குடிகொண்டிருக்கலாம். ஆனால் என சற்று நேரம் நிறுத்தி அனைவரின் கவனமும் தன்னில் உள்ளதா என உறுதிப்படுத்தி கொண்டு, ஆனால் எப்போது நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்தீர்களோ அப்போதிலிருந்து அனைத்துமே நாம், நமது என்றாகிவிட்டது. அதன் பிறகு உங்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இங்கு இருக்கக்கூடாது. மாணவர்கள், ஊழியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் என சமூகத்தின் எல்லா தரப்பிலிருந்தும் நீங்கள் இங்கே ஒரு லட்சியத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏடுகளில் படித்திருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகள் மேடையில் பேசி கேட்டிருக்கலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, வேறென்ன? உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. இதுபோன்று இன்னும் பல தேன் சொட்டும் வார்த்தைகள், உசுப்பேற்றும் பேச்சுக்கள். நாம் இவற்றை இங்கே வார்த்தைகளில் படிக்க கேட்கப் போவதில்லை. இவற்றையெல்லாம் நடைமுறையில் பின்பற்றப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இயல்பான பண்புகளாக இவற்றை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள். சொல் அல்ல, செயல்தான் இங்கே முக்கியம். கம்பீர குரலாக அங்கே எதிரொலித்தது. சொன்னது விளங்கிற்றா என்றார் எங்களை பார்த்து. விளங்கிட்டு மாஸ்டர் என்று கூட்டாக ஒலித்தன குரல்கள். உண்மையில் விளங்கவில்லைத்தான். ஆனாலும் பழக்க தோஷத்தில் ஆமாம் சாமி போட்டாகிவிட்டது. வரும் நாட்களில் எல்லாம் தெரியப் போகிறது தானே என்ற தைரியம். அத்துடன் அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. எங்கள் ஒவ்வொருவர் பெயரையும் கேட்டுக்கொண்டார். அதே போன்று அவர் பெயரையும் மற்ற 15 போராளிகளின் பெயரையும் அறிமுகம் செய்தார். எங்களை 10 பேர் கொண்ட குழுவாக அணிபிரித்து எங்களுக்கான குடிலும் ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் சில வாரங்கள் வரை முழுதான பயிற்சி தொடங்கவில்லை.